ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மருக்கு ஏற்ற கூலிங்கான சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல இந்த டெசர்ட்க்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் போல் வெல்லம், அது கூடவே 3 டேபிள் ஸ்பூனு சுகரும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சிரப்பாட்டை, ஒரு பதமெல்லாம் தேவையில்லை, சிரப்பாட்டை கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை நம்ம 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் நீங்கள் உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது, அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஈஸியாக கண்டென்ஸ்டு மில்க் கிடைக்காது, அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டெப் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க்மெய்டே உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க்கே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னா அதுவே ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது இல்லைன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு குயிக்காக இதை சில் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மில்க் சில்லுன்னு இருக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு 50 கிராம் போல் சேர்த்துக்கிறேன். இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும், அதே சமயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். இது நல்லா எடுத்து வாயில் போட்டு மென்று பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் பஞ்சாட்டம் வெந்திருக்கும். அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணியிலேருந்து. ஸோ இது மேலே இன்னும் கொஞ்சமாக அந்த கோல்டு வாட்டர் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக பச்சை தண்ணி, சில்லுன்னு இருக்க தேவையில்லை, பச்சை தண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும். அதுக்காக தான் இதை 2 பவுலில் செப்பரேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர் 2 கலர் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஒன்றில் எல்லோ கலரும் இன்னொன்றில் பிங்க் கலரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையுமே தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட எந்த ஃபுட் கலர் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் போல் சப்ஜா விதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸில் குயிக்காகவே ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இது 3மே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்றா போட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கலராக நீங்கள் எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி லேயர் லேயராக நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே சப்ஜா ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கு பின்னாடி எல்லோ, அதுக்கு மேலே திரும்பவும் ரெட், அதுக்கு மேலே திரும்பவும் சப்ஜா போட்டு இப்படி ஒவ்வொரு லேயராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸில் ஃபில் பண்ணி அழகாக கொடுக்கலாம். சப்ஜா விதை உடம்புக்கு ரொம்ப 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 குளிர்ச்சி. ஸோ அதை அளவு எவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கிட்டாலுமே பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய சேர்த்துக்கோங்க இந்த சம்மரில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குயிக்காக ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் லேயராக ஒவ்வொரு கலராக இருக்குன்னு. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த சம்மரில் இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.